அதில் ஹார்ட் கம்ப்ளைண்ட்டு, கிட்னி ஃபெயிலியரு, சுகரு, பிபி, ரத்தம் கம்மியாக இருந்தது, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. 8 நாளில் அந்த அம்மாவை சரி பண்ண ஒரு அற்புதமான மருந்து தான் இது. நம்ம பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட நம்ம வீடியோவும் போட்டிருக்கேன். ரொம்ப நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு இயற்கை, எதை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த வியாதி வரும். அந்த சுதந்திரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம், தவறான முறையில் அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். நம்ம இப்போ அந்த 94 வயசு இப்போ அம்மாவுக்கு நம்ம காமிச்சோம், 8 நாளில் ரிசல்ட். 8 நாள் அதிகபட்சம். 8 நாளில் அந்த கை கால் வீக்கம், தலை வீங்கி போனது, அந்த உப்போட அளவு குறைஞ்சது 8 நாளில். ஆனால் அவங்க பத்தியம், கடும் பத்தியம், நம்ம சொன்னதாக ஃபாலோ பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சத்துக்காக சாப்பிட்றதா நினச்சிக்கிங்க. இது மருந்து கிடையாது, சத்துக்காக சாப்பிட்றது. குறிப்பாக அந்த சிறுநீரகத்தை சரி பண்ணக்கூடிய சத்து பொருள் இருக்குது. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய வெங்கடேஷ் ஐயா இருக்கார். சிகடி பேஷண்ட், கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கி பிரத்யேகமாக ஒரு அற்புதமான வீடியோ போட போகிறோம். சிகடி பேஷண்ட்களுக்கு ஏன் கிட்னி ஃபெயிலியர் வருது, கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் ஏன் டயாலிசிஸ் பண்ணுறாங்க, ஏன் அவங்களுக்கு இஜிஎஃப்ஆர் குறையுது, இதை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, 92 வயசு அம்மாவுக்கு பிபி, சுகர், ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருந்தது, கிட்னி ஃபெயிலியர் இருந்தது. டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் சரி பண்ணதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட இஜிஎஃப்ஆர் நார்மலான ரிப்போர்ட் நிறைய நம்ம போட்டிருக்கோம், அதையும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அது மாதிரியான ஒரு தகவலோட நம்ம இந்த காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா இன்றைக்கி நிறைய பேருக்கு சிகடி கிட்னி ஃபெயிலியர் வருது. அதுக்கு நிறைய காரணங்கள், வலி மாத்திரைகளை சாப்பிட்றது, நேரம் தவறி சாப்பிட்றது, கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் லைட்டாக இருக்கும்போது கேர்லெஸ்ஸாக வர்றது, அதே மாதிரி நிறைய குறியீல் பாரங்களை சாப்பிட்றது, போதை பழக்கங்கள் பயன்படுத்துறது, இது மாதிரி உணவில் முறை வாழ்வியல் மாறி போகிறது, இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லிட்டு போகலாம். ஏன் சிகடி பேஷண்ட்டுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வருது, கிட்னி ஃபெயிலியர் ஏன் வருதுன்னு தான் சொல்லுங்கள். அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து எப்படி தயார் பண்ணீங்க? ஏன் 92 வயசு அம்மாவுக்கே சரியாயிருக்கு. 94 வயசு, சாரி 94 வயசில் அவங்களுக்கு அந்த வயசை மறந்துட்டு பாருங்களேன். 94 வயசில் அம்மாவுக்கு அவங்களுக்கு பிபி, சுகர், ஹார்ட் கம்ப்ளைண்ட்டு, கிட்னி ஃபெயிலியர் இருந்தது, எல்லாமே சரி. இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்காங்க. நான் இன்றைக்கி நீங்கள் சொல்லும் போது தெரியுது எல்லாமே விரும்பினதெல்லாம் சாப்பிட்றாங்க என்பது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படி அது சாத்தியம்? ஏன் வருதுங்கிறது ரீசன் நீங்களே நிறைய சொல்லிட்டீங்க. அதாவது உடலுக்கு ஒத்துக்காத ஒவ்வாத பொருள், அது உணவு முறையில் இருக்கலாம், அல்லது மருந்துகள் ஏதாவது தீர்வு கிடைக்காதான்னு முயற்சி பண்ணுறாங்க. சுகருக்கு, பிபிக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, அதுக்கப்புறம் அந்த உடல் வலிக்கு, தைராய்டு இஷ்யூவுக்கு, தலைவலிக்கு, இது மாதிரி நிறைய முயற்சி பண்ணி அதோட செடிமெண்டேஷன், அந்த வேதிப்பொருளுடைய தாக்கம், அதே மாதிரி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கிறது கல்லீரலும் பாதிக்கும், சிறுநீரகமும் பாதிக்கும். நிறைய அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவாங்களே, அது மொத்தத்தில் உடலுக்கு ஒத்துக்காத விஷயங்கள், துரித உணவுகள், அப்புறம் லேட் நைட்டில் தூங்குறது, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக இல்லாமல் கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, பசி அடங்கின பிறகு சாப்பிடுவாங்க. பசி அடங்கின பிறகு சாப்பிட்டா அது செரிமானம் ஆகாது, தேவையற்ற ஒரு கொழுப்பாகவும் தேவையற்ற சர்க்கரையாகவும் மாறும். ஸோ இது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், உணவு முறை, இதெல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணாதனால தான் நமக்கு சிறுநீரக கோளாறு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு எல்லா அவயங்களும், ராஜ உறுப்புகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா அதோட செயல்பாடுகளை குறைச்சிருக்கும். அதில் நமக்கு முதன்மையாக தெரிகிறது இருதயமும் அந்த சிறுநீரகமும் தான். கல்லீரல் கூட கொஞ்சம் நமக்கு டைம் கொடுக்கும் அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த சிறுநீரகம், இருதயம் டைம் கொடுக்காது, அது உடனே காமிச்சிடும் அதோட வேலையை. அதனால் ரொம்ப நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு இயற்கை, எதை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த வியாதி வருது. அந்த சுதந்திரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம், தவறான முறையில் அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அந்த தேர்ந்தெடுத்து இது உடம்புக்கு கேடு விளைவிக்காதான்னு தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்தை நம்ம அதை தவறான முறையில் பயன்படுத்துறதுனால தான் எல்லா பிரச்சனையுமே. அதனால் வந்தது தான் இந்த நெஃப்ராட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த வடிகட்டுற தன்மையே போயிடும். நம்மளுடைய மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஆமாம், இந்த இப்போ சொன்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு, பத்தியம்னு சொல்லுவோம்,
இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு பத்தியம்தான், இந்த உணவு முறை கட்டுப்பாடும் ஒரு பத்தியம்தான். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு கூட இதை எடுக்கும்பொழுது நம்ம இப்போ அந்த 94 வயசு இப்போ அம்மாவுக்கு நம்ம காமிச்சோம், 8 நாளில் ரிசல்ட். 8 நாள் அதிகபட்சம். 8 நாளில் அந்த கை கால் வீக்கம், தலை வீங்கி போனது, அந்த உப்போட அளவு குறைஞ்சது 8 நாளில். ஆனால் அவங்க பத்தியம், கடும் பத்தியம், நம்ம சொன்னதாக ஃபாலோ பண்ணாங்க. 8 நாளில் அந்த ரிசல்ட்டை காமிச்சோம், எழுப்பி உட்கார வச்சோம். அதை எல்லாரும் ஆல்ரெடி பார்த்துருப்போம், நம்ம வீடியோவில் காணொலியில் போட்டிருக்கோம். அதை அந்த மிராக்கில் பண்ணது இதுதான். ஆமாம். 94 வயசு அம்மாவுக்கு கால் வீங்கி இருந்தது, வயிறெல்லாம் வீங்கி ரொம்ப எங்கே வெடிச்சிருமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருந்தது. அதெல்லாம் ஹார்ட் கம்ப்ளைண்ட்டு, கிட்னி ஃபெயிலியரு, சுகரு, பிபி, ரத்தம் கம்மியாக இருந்தது, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. 8 நாளில் அந்த அம்மாவை சரி பண்ண ஒரு அற்புதமான மருந்து தான் இது. நம்ம பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட நம்ம வீடியோவும் போட்டிருக்கேன். ஐயா, கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க இது எவ்வளோ நாள் எடுக்கலாம்? இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட்னா அதை விட்டுறக்கூடாது உடனே. ஏன்னா டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரி தான். ஒரு உணவு சத்து குறைபாடுன்னா என்ன பண்ணுறோம், ஏதாவது சத்துள்ள ஆகாரமாக செஞ்சு சாப்பிட்றோம். அந்த மாதிரி ஒரு சத்துக்காக சாப்பிட்றதா நினச்சிக்கோங்க. இது மருந்து கிடையாது, சத்துக்காக சாப்பிட்றது. குறிப்பாக அந்த சிறுநீரகத்தை சரி பண்ணக்கூடிய சத்து பொருள் இருக்குது. நீங்கள் அந்த டயாலிசிஸை விடணுங்கிற அவசியம் இல்லை, அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இதை எடுக்கலாம். ஆனால் 2-3 மாதங்களில் ஃப்ரீக்வெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். டயாலிசிஸ் எடுக்கிற அந்த முறை இப்போ மாதத்துக்கு 8ன்னு வச்சுங்களேன். 8ங்கிறது 6, 4, 3, 2 அப்படி தான் குறைக்கணும். டக்குன்னு விட்டுறக்கூடாது டயாலிசிஸை. மாதம் 2 முறை குறைக்கிறோம், மாதத்துக்கு 2 முறை போகிறோன்னா தொடர்ந்து எடுக்கும்போது மாதத்துக்கு 1 முறை. ஆமாம், அந்த மாதிரி அந்த வாரத்துக்கு 1 முறை அந்த ஃப்ரீக்வெண்ட்டு குறையும். எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரும். டயாலிசிஸோட எண்ணிக்கை வாரத்துக்கு 3 முறை 2 முறைன்றாங்க. அவங்களதெல்லாம் 2 முறை 1 முறை மாற்றலாம். கண்டிப்பாக மாறும். படிப்படியாக அதையும் விட்டுலாம், இதையும் விட்டுலாம். ஓகே. இதுக்கு குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட ஆகும். ஏன்னா நெஃப்ராட்டிக் டிசீஸுங்கிறது அது சான்ஸே கிடையாது. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை ஒன்று தான் வழி. ஒன்று டயாலிசிஸு காலத்துக்கும் பண்ணணும், இல்லைன்னா மாற்று அறுவை சிகிச்சை. நம்ம அதனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் டைம் கொடுக்கணும். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டயாலிசிஸ் குறைச்சிக்கிட்டே வந்து நிப்பாட்டலாம். என்ன நேர்களே, உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய வீடியோக்கள் இது மாதிரி போட்டிருக்கோம், அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கிட்னி ஃபெயிலியராக பயப்பட வேண்டாம், சித்த மருத்துவத்தில் அற்புதமான சிகிச்சை இருக்குது, கண்டிப்பாக எடுத்து சரி பண்ணிக்கலாம். மீண்டும் இன்னொரு பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா.